20 பல்லு பூண்டை உரித்து நல்லா கழுவிட்டு ஒரு பேனில் ஒரு 2 டீஸ்பூன் ஆயில் சேர்த்து இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா அந்த பூண்டு ரோஸ்ட் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அது ஆறின பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூட கொஞ்சம் அதிகமாகவே பட்டர் சேர்த்து நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டை ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இது கூட கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சம் ஓரிகாமி, பார்ஸ்லி இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பாவ் பன் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து நான் மேலே அப்படியே ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அந்த பாட்டமில் இருக்கிற பீஸ் மேலே மட்டும் நான் இதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுறேன். மேலே இருக்கிற பீஸை தனியாக எடுத்து வச்சாச்சு. இந்த மாதிரி 2 பாவு பன் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நான் இங்கே வச்சுருக்கிற ஓவன் ட்ரே மேலே வச்சிடுறேன். இது மேலே கொஞ்சம் சீஸை நல்லா பொடியாக கட் பண்ணி மேலே தூவி விட்டுட்டு கொஞ்சம் பார்ஸ்லியும் மேலே லைட்டாக தூவி விட்டுட்டு இதை நம்ம ஓவனில் வச்சுட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா அருமையான கார்லிக் பட்டர் டோஸ்ட் அழகாக ரெடி ஆகிடும். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். குட்டீஸ் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுக்கலாம். இந்த அருமையான கார்லிக் சீஸ் பன் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் எல்லாரும் கூட என்ஜாய் பண்ணுங்கள். பை பாய்.